ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு தொழுகிறோம் எங்கள் பிதாவே, வர்ஷிப் த ஃபாதர். வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 4ஆம் அத்தியாயம் 19ஆம் வசனம் முதல் 26 வரை. அப்பொழுது அந்த பெண் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்தில் தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவளை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். இந்த மனப்பாட வசனம் சங்கீதம் 22:22. உமது நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். I will declare your name to my brothers. In the midst of the congregation, I will praise you. உற்சாகமாய், சத்தமாய், ஆரவாரமாய் ஆராதிக்கும் கூட்டங்களில் அடிக்கடி விருப்பத்தோடு சொல்லப்படும் வசனம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனம். அதாவது, இயேசுவின் நாமத்தில் முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும், இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் என்று அடிக்கடி நாம் சொல்லுவோம். ஆனால் அதே வசனத்தில் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக என்ற உச்ச வார்த்தைகளை நாம் கவனிக்க தவறிவிடுகிறோம். இதன் பொருள் என்னவெனில், ஆராதனை யாவும் முடிவாய் போய் சேர வேண்டியது பிதாவிடமே. நாம் இயேசுவுக்குள் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். பிலிப்பியர் 3:3, கொலோசியர் 1:5, யாக்கோபு 3:9 எல்லாம் இதே சத்தியத்தை வலியுறுத்துகின்றன. சொல்ல போனால் கிறிஸ்துவும் நம்மோடு சேர்ந்து பிதாவை துதிக்கிறாராம். வாசிப்போம். எபிரேயர் 2ஆம் அத்தியாயம் 11 முதல் 13. பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர் அவர்களை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்று இருக்கிறது. தம்மை உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் தம்மை அவ்விதம் தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதாவானவர் தேடுகிறார் என்று இயேசு சமாரிய பெண்ணிடம் சொன்னார். இப்பொழுதுதான் நாம் அதை வாசித்தோம். ஆனால் நாம் பரலோகத்திற்கு சென்ற பிறகு கிறிஸ்துவின் நடுவர் ஊழியம், அதாவது the mediatory ministry of Christ, அப்பொழுது தேவை இருக்காது. அப்பொழுது தேவனுடைய நேரடி பிரசன்னத்திற்குள் நுழையும் பொழுது நாம் அவரது சகல மகிமையோடும் ஆட்சியோடும் நாம் அவரை காண்போம். அங்கு சென்ற பிறகு எந்த குறிப்புக்காக நாம் துதிக்கிறோம் என்பதை பொறுத்து ஆராதனையானது பிதாவையும் குமாரனையும் நோக்கியதாக இருக்கும். ஆனால் அங்கே போன பிறகு கூட பரிசுத்த ஆவியானவரை ஆராதிப்பதை பற்றி எங்குமே வேதத்தில் சொல்லப்படவில்லை. பிதாவானவர் குமாரன் அல்ல, குமாரனானவர் பிதாவல்ல. ஆனால் பிதா குமாரனில் இருக்கிறார், குமாரன் பிதாவில் இருக்கிறார். ஆயினும் இதே பகுதியில் இயேசு என்ன சொல்லுகிறார்? யோவான் 14ஆம் அத்தியாயம் 11ஆம் 10ஆம் 13ஆம் வசனங்களை பாருங்கள்.
நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சொந்தமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த செயல்களை செய்து வருகிறார் என்று அவர் தெளிவாக அதை சொல்லுகிறார். அப்படியே பரிசுத்த ஆவியானவரும் அவர் முழுமையாக தேவனாய் இருந்தாலும் கூட ஆராதனையை அவர் தமது பக்கமாய் ஈர்க்காமல் பிதாவை நோக்கியே திருப்பி விடுகிறார். ஆவியானவர் மக்கள் மீது இறங்கிய பொழுது அவர்கள் பிதாவாகிய தேவனையே அவரது மகத்துவங்களுக்காக துதித்தார்கள். தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்று கூடி வந்தவர்கள் அவர்கள் சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறார், கிறிஸ்து பிதாவை மகிமைப்படுத்துகிறார். அவர்கள் தேவனை புகழ்ந்தார்கள் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். இவ்விதமான அறிவு நமது ஆராதனை முறைமைகளை புரட்சிகரமாக்கி அவற்றுக்கு புதிய பரிமாணங்களை கூட்டிவிடும். ஆராதனை பாடல்கள் இயற்றுவோர் இந்த சத்தியத்தை மனதிற்கொண்டு தங்கள் பாடல்களையும் பல்லவிகளையும் வெளியிடுவதற்கு முன்பதாக நம்பகமான திருமறை போதகர்களிடம் அவைகளை கொடுத்து உபதேச பிழைகள் இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். இல்லையேல் கருத்தை விட தாளத்திற்கும் ராகத்திற்குமே கவர்ச்சி இருக்கும் இக்காலத்தில் பல உபதேச குழப்பங்கள் ஏற்பட்டுவிடும். தம்பி ஜேசன் பாண்டியன் பாடிய ஒரு அருமையான பாடலில் உள்ள கவியை நினைவுக்கு வருகிறது. மூவரான பீதாசூதன் தூய ஆவியில் முதலிடம் வகித்திடும் அப்பா நீரே, முதல்வரின் திருப்பாதம் இரண்டிலும் முத்தங்களை தந்தே நாங்கள் தொழுகின்றோம். அப்பா பிதாவே உம்மை தொழுகின்றோம், துதித்து பாடியே போற்றுகின்றோம் என்று அருமையாக இயற்றினார். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் தெரியுமா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது குமாரன் மூலம் உமது ராஜ்யம் வருவதாக, உமது ஆவியானவர் மூலம் உமது சித்தம் செய்யப்படுவதாக. ஏனென்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையவைகளே. மறுபடியுமாக இயேசு கிறிஸ்து சங்கீதத்திலே சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் நினைவுபடுத்துகிறேன். அதுதான் இன்றைக்கு நம்முடைய மனவசனம். உமது நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். ஜெபிப்போம். எங்கள் மகா பெரிய தேவனே, எங்கள் விண்ணக தந்தையே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தியாக பலியாக நீர் தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் பக்கமாக எங்களை இழுத்துக்கொள்ள உமது பரிசுத்த ஆவியானவரையும் நீர் அனுப்பி தந்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா புகழும், எல்லா வல்லமையும், எல்லா ராஜ்யமும் உமக்கே சொந்தமானதா நாங்கள் உமக்கு சாஷ்டாங்கமாய் விழுந்து எங்களுடைய ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தொழுகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் மூலமாய் உம்மை நாங்கள் தொழுகிறோம். இப்படி உம்மை தொழுகிறவர்களை நீர் தேடி அலைகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த கூட்டத்திலே நாங்கள் வந்து சேர்ந்து கொள்கிறோம். எங்கள் தொழுகையை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.